ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். வானத்தின் வாசல், திறந்த வாசல், பாதாளத்தின் வாசல். வாசல்கள் எப்படிப்பட்டது, எந்த வாசலில் நுழைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 11-19 வசனத்தை நாம் வாசிப்போம். நூறு பேர் அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாக ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. 100 பேர் அதிபதியும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி. அல்லேலூயா. ராஜா எங்கிருந்து புறப்படுறாரு? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படாதான் சிங்காசனம் உங்களுக்கு கிடைக்கும். சிங்காசனத்தில் நீங்க என்ன பண்ண முடியும்? உட்கார முடியும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்கி சிங்காசனத்தில் உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ராஜாக்கள் யாராக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, காவலாளராக இருந்தாலும் சரி, தேசத்தினுடைய பெரிய அதிகாரத்தில் உட்காரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அரண்மனையில் உட்காரணும்னா ஆலயத்திலிருந்து இறங்க வேண்டும், ஆலயத்தில் இறங்க வேண்டும். அல்லேலூயா. அது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால நீங்கள் ராஜாவா இருக்கிறீர்கள். ராஜா என்பது எவ்வளவு பொருள் வச்சுக்கிற மேட்டர் இல்ல, எவ்வளவு சொத்து வச்சுக்கிற விஷயம் இல்ல, அரண்மனையில் இருக்கிற விஷயம் இல்ல. ராஜாவின் இருதயம் எப்படிப்பட்டது என்றால், கொடுக்கக்கூடிய இருதயம், எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடிய இருதயம் தான் ராஜாவினுடையது. அப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பொருள் இருந்தா கூட நீ வாரி கொடுத்தாயனால் நீ தான் ராஜா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்துவன் ராஜா இல்லை. அல்லேலூயா என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. அப்போ செக்யூரிட்டி கார்டோடு இந்த வாசல் வழியை தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். சேஃப்டி பர்பஸோடு தான் உங்களை அழைத்து கொண்டு போவார். பாதுகாப்பு அதனோடு தான் உங்களை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஒன்று நாளாகமும் 23:5 வாசிங்க. 3 பங்கு ராஜாவின் அரண்மனையையும் 3 பங்கு அஸ்திபார வாசல்களையும் காக்கவும் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4000 வாசல் காக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று துதி செய்கிறார்கள். பண்ணி வைத்த கீத வார்த்தைகளாய் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் நம்முடைய வேலை என்ன? ஆலய பிரகாரங்களில், ஆலய வாசல்களில் நம்முடைய இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஆலய வாசல்லையும் வானத்தின் வாசல்லையும் நீ நிற்பீர்களானால் பாதாளத்தின் வாசலுக்கு போவதை தவிர்க்கலாம். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. நெகமியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் வழிப்பிட தண்டையிலும் சுற்றில் இருக்கிற பிரகாரத்துடைய வாசல் தொங்கு திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகள் வேலைக்கு எடுத்த கருவிகளை யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவார்கள். அல்லேலூயா. அப்போ
தேவனுக்கு வாசலுக்குரிய பிரகாரத்துடைய எல்லா வேலைகளும் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம் வாசலை பற்றி பேசுறதுனால நம்ம வாசல் சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் இருதயத்தின் வாசல், நம்முடைய வீட்டின் வாசல், நம்முடைய சபையின் வாசல், நம்முடைய எல்லா விதமான சிந்தையின் வாசல், நம்முடைய எண்ணத்தின் வாசல், நம்முடைய ஆவிக்குரிய வாசல் இன்றைக்கு மூடி வைக்கப்பட வேண்டுமா, திறந்து வைக்கப்பட வேண்டுமா? பாவத்துக்கு மூடி வைக்கப்பட வேண்டும், பரிசுத்தத்துக்கு திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ள அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசலை நாம் பூட்டி வைக்க வேண்டும், சரியான நேரத்தில் திறந்து கொள்ள வேண்டும். வாசலுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவனுக்கு ஒரு காவலாளி வேணும், அவனுக்கு ஒரு அஸ்திபாரம் வேணும். அவன் என்ன பண்ணுவான்? வீதியில் நிற்கிறவனா இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான்? உள்ள சேஃப்டி ஜோன்ல நிற்கிறவனா மாற்றணும். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கு என்ன பண்றாரு சொல்லுகிறார் அன்பான கர்த்தர். எரேமியா 8:16 வாசிங்க. அந்தபடி ஜனங்கள் வெளியே போய் அவர்களை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகளின் மேலும் தங்கள் முற்றங்களின் மேலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகளின் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணணும்? வெளியே போய் என்ன பண்ணணும்? தங்களுக்கு வாசலை நியமித்துக் கொள்ள வேண்டும், தங்கள் ஆலய பிரகாரங்களில் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நிறைய வாசல் இருக்குது. நல்ல வாசல், கெட்ட வாசல். அல்லேலூயா. அப்படி வாசல் இருக்குது. அலங்கார வாசல் ஒன்று இருக்குது. அலங்கார வாசல் அண்டையில அலங்கோலம் முடவன் என்று உட்கார்ந்து கிடந்தான். 9ஆம் மணி வேளையில பேதுருவும் வியாபாரம் வழியா கடந்து போகும்போது அந்த பிச்சைக்காரன் அவரிடத்துல உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாரு. எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்னார். ஒருவேளை பேதுரு யாவானோ பாவப்பட்டு அவங்கிட்ட இருக்கிற பணத்தையோ பொருளையோ அந்த முடவனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த சப்பானிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, அவன் வாங்கிட்டு வேற யாரும் அவனை தூக்கி போயிருப்பான். அவனுடைய பணத்தை வேற யாரும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பார்த்தாங்க. அவனை பிச்சை எடுக்கிறவங்க தூக்கின்னு வரான், உட்கார வைக்கிறான். பிச்சை எடுக்கிறதுக்காகவே மறுபடியும் தூக்கி பார்க்கிட்டே விட்டுருவான். அந்த பணத்தில் அவன் வாங்கிக்கிறான். இந்த பேதுரு வியாபாரம் பார்த்ததுனால நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இவன் சந்தோஷமா இருக்க முடியாது, இவன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆனா இவனுக்கு சுகம் கொடுத்தோம்னா, இவன் விடுதலை கொடுத்தோம்னா, இவன் என்ன பண்ணுவான்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பான்னு சொல்லி முடவன் என்ன பண்ண? எழுந்து நட, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுந்து நடன்னு சொல்லும் போது அவன் அலங்கார வாசல் அண்டையில் உள்ள வந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்துல. ஒருவேளை நம்ம முடவனா இருக்கலாம், நடக்க முடியாதபடி நம்ம வாழ்க்கை தடுமாறி போயிருக்கலாம், நம்ம எண்ணங்களும் நம்ம சிந்தைகளும் நம்ம முடவனாக்கி வச்சிருக்கலாம், விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், கடன்ல நம்ம முடவனா இருக்கலாம், வாழ்க்கையில முடவனா இருக்கலாம், பாவத்துல முடங்கி போயிருக்கலாம், சூனியத்துல முடங்கி போயிருக்கலாம், அநியாயத்துல முடங்கி போயிருக்கலாம், அக்கிரமத்துல முடங்கி போயிருக்கலாம், உங்களுடைய இருதயத்துல ஊனா இருக்கலாம், செயல்படக்கூடாதபடி பிசாசு உங்களை தடுக்க வைத்திருக்கலாம். ஆனா நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுந்து உள்ள வாங்க, வாசலுக்குள் உட்பிரவேசியுங்கள், நானே வாசல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் அலங்கார வாசல்ல வந்து ஒருவேளை பணம் கிடைச்சிருந்தா வீட்டுக்கு ஓடி போயிருப்பான். அவன் சுகம் கிடைச்சதுனால உள்ள வந்து ஆராதிக்கிறான். ஏன் தெரியுமா? சபை வரவனா இருந்தே போய் அவனை யாரெல்லாமா பார்த்துட்டு வந்தாங்க. சபை வரல யாரெல்லாமா பார்த்துட்டு வராங்க. ஒருத்தன் துட்டு போட்டான், ஒருத்தன் துட்டு போடல, ஒருத்தன் இடையில உங்களுக்கு இதே வேலை தானே கேட்கறான். இவங்க எங்க அம்மா கொஞ்சம் போடுமான்னு கேட்கறான். சகோதரிகள் போடல, சகோதரிகள் போடல. நிறைய பேர் என்ன பண்றாங்க? இலக்காரமா பாக்குறாங்க. நிறைய பேர் காரியம் அவங்க மேல என்ன பண்றாங்க? எச்சரித்து துப்புறான்.
நிறைய பேர் சபை அந்த அலங்கார வாசல் வழியா போறவங்க எல்லாம் பாரம்பரியமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பண்றாங்க. இவன் பிச்சைக்காரன் யாருமான சொல்லி எல்லாம் ரெட்டி வதக்கி இப்படி சூழ்நிலை உள்ள இருந்தான். அப்பதான் வந்தான், நானும் ஆராதிக்கிறேன் என்ன எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அலங்கார வாசலுக்குள்ள வந்து ஆலயத்தில் என்ன பண்றான், ஆடி பாடி கத்துடி நாமதை மகிழ்ச்சி பண்றான். எல்லாருமே கண்களும் அந்த முடவன் மேல் பட்டது. இன்று முடவனா இருக்கக்கூடிய நம்மை கூட கர்த்தர் மாற்றி அலங்கார வாசலுக்குள்ள கொண்டு வந்து நம்மை உயர்த்தி உலகமே நம்மளை பார்க்கும்படியாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்காலத்துல கர்த்தர் வைத்திருந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இதயத்தின் ஆழத்துல இருந்து இந்த வார்த்தை முடிச்சா நீங்க கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. சும்மா தட்டு விடாது, நல்லா நம்ம உற்சாகமா தட்டுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வாசலை பத்தி பார்க்க போறோம். அந்த வாசல் யாருடையதுன்னா சகேயுடைய வாசல். அல்லேலூயா. அவனுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவன் இருந்த இடம் மரம். காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பார்க்க ஆசையா என்ன பண்றான், உட்கார்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இயேசு நீ பார்க்கணும்னு நினைச்சிட்டா போதும், நீ அவர் கூட்டின்னு போதா இல்ல, அவர் ஒன்று கூட்டின்னு போவாரு. வீடு யாரு, சகைய விடுது. வாசல் யாரு, சகைய விடுது. பணம் யாரு, சகைய விடுது. ஊர் யாரு, சகைய விடுது. எரிகோ வீதியில வந்தாரு, குள்ளமான சகைய வந்தாரு. அல்லேலூயா. வாசல் உள்ள நுழைவுக்கு தகுதியற்றவன் தான் சகை. அல்லேலூயா. ஆனா உன் வீடு தான், உன் வாசல் தான். ஆனா உன்னை கூட்டு போறவர் யார் தான்? கதவுல தட்டுங்க. அல்லேலூயா. வீட்டிலே உனக்கு போறதுக்கு பயமா இருக்கும், அந்தகார கட்டுகள் இருக்கும், பிசாசின் கிரியைகள் இருக்கும், வானமண்டல பொல்லாத சாணிகள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், கண்ணீர் உட்கார்ந்து கொண்டு இருக்கும், பாவங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும், சாபங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத கண்ணீர்கள் உங்க வீட்டுல இருக்கும். இறங்கி வா, பாவத்தை விட்டு இறங்கி வா, மனையத்தை விட்டு இறங்கி வா, உங்க இச்சையை விட்டு இறங்கி வா, உங்களுடைய பாவத்தை விட்டு இறங்கி வா. இறங்கி வரும்போது இயேசு உங்களை அழைத்து உங்க வீட்டிலே உங்களை கூட்டிட்டு போவாரு. அப்ப நீ சொல்லுவ, என் வீட்டுல இருக்கிற அநியாயம் அக்கிரமம் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தை எடுத்து போடுறேன். எல்லாம் வெளியே போ, பணம் வெளியே போ, பொருள் வெளியே போ, ஐஸ்வர்யம் வெளியே போ, அக்கிரமம் வெளியே போ, எல்லாம் வெளியே போ. யார் மட்டும் என் கூட இருந்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மட்டும் இருந்தா போதும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தின் ரீதியாக நம்ம சகையுடைய காரியங்களை பார்க்கணும். அன்பான கருத்து. அப்போ வாசல்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, வாசல்கள் உன்னால் திறக்கப்படாது, இயேசுவால் திறக்கப்படும். அல்லேலூயா. வாசல் உன்னால் உண்டாக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் கூட இருக்கும்போது, கிறிஸ்து உன்னால் கூட இருக்கும்போது வாசல்கள் திறக்கப்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஒருத்தருடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது, களத்தில் நின்று இருந்தவளை நோக்கி பார்க்கும்போது களஞ்சியத்தையே அதிகாரியா மாறினான். வாசல் உட்பிரவேசம் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உண்மையில அந்த ரூத்து அழைத்து வந்து தாவீதின் சந்ததியில கிறிஸ்து பிறகு காரணமா இருந்தாரு. அல்லேலூயா. இதுதானே வாசல். இயேசு பிறக்கிறதுக்கு காரணமா அந்த வாசலுக்குள் பிரவேசித்தா ரூத். அல்லேலூயா. ரூத் வரல, இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில பிறந்திருக்க மாட்டாரு. அல்லேலூயா. அந்நிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ. அல்லேலூயா. மோவாப் வம்சத்துல வந்து போவாசனுடைய வம்சாவளியில இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தாவீதின் சந்ததியில் என்ன பண்றாரு, பிறக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. வாசல் என்பது சாதாரணமானது அல்ல. வாசலில் அநேக காரியங்கள் செயல்படும். அல்லேலூயா. தெய்வீக வல்லமைகள் செயல்படும். தெய்வீக கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வாசிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற வாசல்,
2 வாசல் இருக்குது. அவர் சொல்றாரு இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கும். எல்லாமே அதுல இருக்கும். ஏன் இடுக்கமோ வழி நெருக்கமா இருக்கும் சொன்னா, நீங்க வெளியே ஃபுல்லா ஜனம் இருக்கிறாங்க, உள்ள வர வரைக்கும் தான் இடுக்கமா வழி நெருக்கமா இருக்கும். நீங்க உள்ள பூந்துட்டீங்கன்னா விசாரமா மாறுங்க. கரங்களை தட்டுங்க. உள்ள வர வரைக்கும் தான் கஷ்டம். வாசலை தாண்டினா நீ என்ன பண்ண முடியாது, உள்ள வந்துடலாம். இதுதான் பரலோக வாசல். அல்லேலூயா. வர வரைக்கும் பிசாசு நெருக்குவான், இடுக்குவான், வழி விட மாட்டான், பல தடைகளை உண்டாக்குவான். வழியில தான் பிரச்சனை, அரண்மனையில் உண்டா பிரச்சனை இல்லை பாருங்க. அல்லேலூயா. உன்னை அழிக்கும்படி, உன்னை வெட்டும்படி, உன்னை கொல்லும்படி, உன்னை பாவத்தில் விழ வைக்கும்படி பிசாசு அநேக தூதர்களை, பிசாசின் தூதரை உனக்காக வைத்திருப்பான். அதை வழி நெருக்கமும் இழுக்கமும் எல்லாத்தையும் செய்வான். இதை தாண்டி வரும்போது உள்ள பிரவேசித்தாயானால், நானே வாசல், வாசல் வழியாக பிரவேசித்தாயானால் பரலோக ராஜ்யத்தின் வழியில் நீங்க என்ன பண்ணலாம். அல்லேலூயா. இன்னொரு வாசல் நம்ம பார்க்க போறோம். எவீரின் மகள், ஜபாலை தலைவனுடைய எவீரின் மகள் வியாதிப்பட்டு கிடக்கிறாள் என்று, மரித்து போனாள் என்று அந்த மக்களை எல்லாரும் என்ன பண்றாங்க, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுக்கு அதை அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக உட்பிரவேசித்து, அவருடைய எவருடைய வாசலினுடைய உட்பிரவேசித்து அவர் உள்ளறையில என்ன பண்றாரு, சென்று அந்த எவீரின் மகளை என்ன பண்றாரு பார்த்து, மகளை நித்திரையா இருக்கிறாயா, எழுந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மகளை எழுப்பி சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உன் வீட்டுல நீ நித்திரையா இருக்கிறாயா, ஜீவன் இருக்கிற, உயிர் இருக்கிற, மாம்ச ரீதியா கிறிஸ்துவை தாடாதபடிக்கு உன் வாழ்க்கை தரமாட்டமாகி நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா, கிறிஸ்து யார் என்பது தெரியாதபடிக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாள்ல சபைக்கு வந்து கூடி விட்டு நம்ம போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற தூசியை உதறி விட்டு, பிசாசை துரைத்து விட்டு, நித்திரியா இல்லாதபடிக்கு எழுந்து உட்காருங்க. தேசத்தில் அநேக வாசல்களை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. நீ படுத்திருந்தா ஒரு வாசல் தான், எழுந்து நின்றா பல வாசல். அல்லேலூயா. படுத்துனா ஒரு வாசல் தான், ஒரே வீட்டில் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. நீ எழுந்துனா பல வாசல்களை பார்க்கலாம். நீ நடந்தா எல்லா வாசல்களும் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம முடவனா இல்லாதபடிக்கு, நித்திரியா இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுறுசுறுப்பு இல்லாத சோம்பேறியா இல்லாதபடிக்கு ரூத்து போல என்ன பண்ணோம், எழுப்பக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதாம் ஏமால இருந்தாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள், அவங்களுக்கு யாருக்கு ஆதாமுக்கு எவ்வளவுனா பிரச்சனை இல்லை. மாமியார் மருமக சண்டையில் பாருங்க. அல்லேலூயா. அதனால யாவால என்ன பண்றாங்க, பாக்கியவதி அப்படின்னு சொல்றாங்க. மாமியார் மருமக சண்டை யாரும் இல்லை. ஏன்னா ஆதாமுக்கும் தான் இல்லை, அப்பா இல்லை, யாவாலுக்கும் அப்பா இல்லை இருந்தாங்க. அல்லேலூயா. கிறிஸ்து தான் அவங்களுக்கு தகப்பனா இருந்தாரு. அதனால கிறிஸ்து என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அவங்களுக்கு இல்லை, ஆனாலும் என்ன பண்றான், அவன் தனித்து மனைவியோடு இசைந்திருந்தான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க மாமியார் மருமகன் சண்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மாமியார் நல்லது தான், அவன் மேல ஒரு ஆவி உட்கார்ந்தது அதான் கெட்டது. அல்லேலூயா. அதான் பிசாசு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சபைக்கு வருவீங்க, சபை முடிச்சுட்டு போவீங்க. ஏன் எவ்வளோ லேட்டாக வர, இப்போதானே விட்டாரா சர்ச்சு, சோறாக்கி வச்சுட்டு போக வேண்டியது தானே. எவ்வளோ நேரம் பசியாக இருந்தது, நீ பொறுத்தனை பண்ணி போயிருப்ப வீட்டுக்கு. நீ சண்டை போடக்கூடாது, தெருவுக்கு எடுத்து வந்துக்கிறோம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, வாயாடக்கூடாது நினைப்போம். ஆனால் அவங்க 2-3 வார்த்தை பேசும்போது உன் பொருத்தனை முடிந்து விடும். அல்லேலூயா. பொருத்தனைலாம் உடஞ்சிடும். அல்லேலூயா. ஜனவரிக்கு ஒரு பொருத்தனை எடுப்போம், ஜனவரி தான் பொருத்தனை வரும். தை மாதம் தான்
பொறுத்துன்னு வரணும். ஏசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா இன்னும் கதை விட்டு தை போறதா தான் வழி போறோம். எத்தனை தை போறதுச்சு உங்க வழியா போறலையே. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். ஆகினால எத்தனை ஜனவரி வந்தாலும் எத்தனை தை போறதாலும் உன்னை வழி பொறுக்காதுமா. ஏசு வாழ்க்கையில வந்தாரா உன் வழி பொறுக்கும். ஏசு டிசம்பர்ல வாழ்க்கையில வந்தா கூட என்ன பண்ணோம்? வழி பொறுக்கும். நவம்பர்ல வந்தா கூட வழி பொறுக்கும். செப்டம்பர்ல வந்தா கூட வழி பொறுக்கும். அக்டோபர்ல வந்தாலும் என்ன பொறுக்கும்? வழி பொறுக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஆகையினால உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். உங்கள் பாதை சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைந்து போகும். அல்லேலூயா. தூஷிக்க கூடாது, அவங்களை அசட்டை பண்ணக்கூடாது. அப்போ நீ எவ்வளவு தீபம் ஏற்றி வச்சாலும் அங்கே பிரயோஜனம் இல்லை. மாமியார் இதுவாக கூடாது. என்ன பண்ண வழுக்கில் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு தீபம் கொளுத்தினாலும் என்ன பண்ணாது? நடக்காது. அல்லேலூயா. எதுவும் என்ன பண்ணாது? நடக்காது. வெயில் எடுத்து கொளுத்தினாலும் நடக்காது. நீ காடை வளர்த்து கொளுத்தினாலும் நடக்காது. நீ டார்ச் வச்சாலும் நடக்காது. வெளிச்சம் இருதயத்திலிருந்து வர வேண்டும். வாசல்ல என்ன வேணும்? வெளிச்சம் முன்பிரவேசிக்க வேண்டும். வாசல் இருந்தா வாசல்ல ஒரு லைட் போடுறது இல்லையா, அது போல உங்கள் வாசலில் ஒளி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசலை வைத்துக் கொண்டு இருளின் அதிகாரத்தோடு இருக்கக்கூடாது. ஒளி இருக்கணும். நிறைய வாசலுக்குள்ள நுழையிறோம். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்றான், ஆனா இருட்டாது. அல்லேலூயா. கேட்டா அது ஸ்டைல்னு சொல்றான். அது இருக்காடு உட்காந்து பேசிட்டு தான் லைட்டே இல்லை. அடப்பை நம்ம ஊர்ல பட்டா போட்டு வீட்டுல இருந்தா நம்ம இப்படிதான் இருக்கு நினைச்சுன்னு இங்கே இருட்டில் யாரை சாப்பிடுவாங்க யாருன்னா? அல்லேலூயா. இருட்டாக வரணும். ஆலயத்துக்கு வருதான். அதை என்ன பண்றான்? சாப்பிட சொல்றான். நம்ம என்ன பண்றோம்? ஊரை விடாந்தா கூட கிருஷ்ணார் வழக்கு வந்து என்ன பண்ணுவோம்? சோறு நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா ஒரு பெரிய ஹோட்டல்னு சொல்றான், லைட்டே இல்லை. இருட்டில் போய் என்ன பண்றான்? பேய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறது. அன்பான காத்துட்டு பிள்ளைங்க, வாசல்ல இருந்தா அதுக்கு என்ன பண்ண? வெளிச்சம் இருக்க வேண்டும். நீங்கள் வாசலுக்குள் பிரவேசிக்கிட்டா இருதயத்தில் ஒளி இருக்க வேண்டும். அந்த ஒளி மெய்யான ஒளி. அந்த ஒளி தான் நட்சத்திரத்தின் ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் பிரசங்கத்தை இப்ப எடுத்து நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஒளியானது நட்சத்திரம். நிறைய ஸ்டார் இருக்கலாம். இவர்தான் நேச்சுரலா இருக்கு ஸ்டார். அல்லேலூயா. நிறைய ஸ்டார் டிவியில வரலாமா? உங்க மனசுல இருக்கலாம் நிறைய ஸ்டார். ஆனா வானத்துல யார் வர்றது? வானத்திலே நட்சத்திரம் மின்னி ஜொலிக்குது, மன்னகேசு பிறந்தார் என்று சாட்சி கூறுது. ஆனந்த கானம் பாடிடும் நேரம் இப்போது வந்தாச்சு. கைத்தட்டித்தாலும் கேட்கின்ற நேரம் இப்போது வந்தாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நட்சத்திரம் வாசலுக்கு வெளிச்சமா இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவேளை எங்க பிறந்திருந்தாரானால் அரண்மனையிலே பிறந்திருந்தா, சத்திரத்தில் பிறந்திருந்தா, வாசல் இல்லாத மேய்ப்பர்கள் எப்படி இயேசுவை பார்க்க முடியும்? தட்டுங்க கரங்களை. ஆகையினால அவர் முன்னணியிலே பிறந்தார். எங்க இருந்தாரு? குடிசையில் இருந்தார் என்றார் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ நானும் கோட்டை உள்ள சைட்டா நுழைய முடியுமா? செக்ரட்டரி ஆபீஸ்ல சைட்டா பார்க்க முடியுமா? தலைமைச் செயலாளர் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்க முடியும். ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம், நீ சரியான ரீசன் சொல்லலாம், கிடைக்காது. நீ நானும் சந்திக்க முடியாது. பிரபலமானவர்கள் தான் பிரபலமானவர்களை சந்திக்க முடியும்.
அல்லேலூயா. பெரியவர்கள் தான் பெரியவர்களை பார்க்க முடியும். ஆனா இயேசு பெரியவரா இருந்தாரு, சின்னவர்களை பார்த்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறியவர்களை பார்த்தாரு, எளிமையானவர்களை பார்த்தாரு. இயேசு நான் அசிங்கப்படாலும் பரவாயில்ல, நான் கவலைப்படாலும் பரவாயில்ல, எனக்கு தகுதி இல்லைன்னா இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு பரவாயில்ல, எனக்கு என்னுடைய தகுதி இவர்களுக்காக நான் மாற்றிக் கொள்கிறேன்னு சொல்லி என்ன பிறகுறாரு? முன்னணியில் பிறகுறாரு, வழியிலே பிறந்துட்டாரு. அப்போ ஒரு என்ன பண்றாங்க, ஒரு மாட்டு குடிசையில் என்ன பண்றாங்க, எத்தனை அவர் வைக்கிறாங்க. மாட்டு குடிசையில மேய்ப்பர்கள் ஈஸியா என்ன பண்ணலாம், நுழையலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பழக்கமானவர்கள் தான். அப்போ இவர்களுக்கு என்ன இல்லை, டார்ச் இல்லை. அப்போ அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்கும்படியாக அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்திலே என்ன பண்றாங்க, நடந்து செல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதற்காக தான் ஸ்டார். ஸ்டார் என்பது வழிகாட்டுவது, உன்னை பிரகாசிக்க வைக்கிறது, உன்னை என்ன பண்றது, உருவாக்குறது, உன்னை மகிழ்ச்சி பண்றது, உனக்கான அடையாளம், உனக்கான வெற்றி, உனக்கான நம்பிக்கை, உனக்கான எதிர்காலம், உன்னுடைய ஒளி, உன்னுடைய வழி, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீசஸ் எல்லாமே இந்த வாசல்ல பிரவேசிக்கும். அல்லேலூயா. குடிசை வாசலா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரங்களோடு கூட என்ன பண்ணுவோம், செயல்படுத்தும். அப்போ நீ இயேசுவை பார்க்கும்படியா உட்கார்ந்து இருக்கலாம். இயேசு உன்னை பார்க்கும்படியாக உன்னை அழைக்கிறாரு. அல்லேலூயா. விருதை அவரிடம் தான், எண்ணங்களையும் உன் சிந்தைகளையும் அவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்த அவர் நினைக்கிறார். அன்பான கர்த்தருக்கு ஆக இன்றைக்கு ஒரு ஒளி பிறந்திருக்கிறது, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இன்றைக்கு அதை நம்ம என்ன பண்ணுவோம், தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், அதை செயல்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை மற்ற என்ன பண்ணுவாரு, இந்த காரியங்களை என்ன பண்ண செயல்படுத்தி நம்ம ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் வாசிக்க, மத்தேயு 7:14. கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். அதனால கண்டுபிடிங்க, தேவன் பெரிய காரியங்கள் மத்தியில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பெரிய காரியங்கள் அவர் செய்யறவராக நம்ம மத்தியில் இருக்கிறாரு. தெய்வீக அன்புல நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் மேய்ச்சலை கண்டறிவான். அல்லேலூயா. நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறிவான். அல்லேலூயா. அந்த வாசலுக்குள்ள நீ பிரவேசித்தா என்ன பண்ண முடியும், மேய்ச்சலை கண்டறிய முடியும். அல்லேலூயா. வாசல் தடை செய்யப்பட்ட வாசல் நிறைய இருக்குது. அல்லேலூயா. எரிகோ வாசல் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமானின் வாசல் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. கல்லறையின் வாசல் திறக்கப்பட்டது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கல்லறை வாசல் இருக்கு பாத்தீங்களா? கல்லறையில வாசல் இருக்கும். அந்த வாசல்ல கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பிரவேசித்து லாசருவே என்ன பண்ணு, எழுந்து வா. ஒருவேளை உனக்கு பிரியமில்லாத வாசலா இருக்கலாம். அல்லேலூயா. நீ போகாம வாசலா இருக்கலாம். கூட பிறந்தவர் சொல்ற 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே நாட்டுல முடிக்கிற வாசலா இருக்கலாம். மூக்க பிடிக்கிற வாசலா இருக்கலாம். நுகர முடியாத பார்க்க சகிக்க கூடாத வாசலா இருக்கலாம். அழுகி போன வாசலா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து பிரவேசித்தா எழுந்து வரக்கூடிய வீரியத்தை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு எதுவுமே தேவையில்லை, மறித்து போய் கிடக்கிறாயா, என் வாழ்க்கையை முடிந்து விட்டது, என் எதிர்காலம் தொடர்ந்து விட்டது, எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா?
கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எழுந்து வாங்க, நான் உங்களோட போஜனம் பண்ணணும், நீங்க என்னோட போஜனம் பண்ணணும், தயாரா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை அழைத்து ஒரு மூலையில உட்கார வச்சு இங்கே உட்காருன்னு சொல்றதுக்கு இல்ல. கவனிங்க, நீங்க நல்லா பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அழைத்தவங்களாம் அவர் ஈக்குவலா நடக்க வச்சாரு. ஹல்லேலூயா. முடவனை பேதுரு யோவானை நடக்க வச்சாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா சபையை வந்து அலங்கார வாசல்ல கூட்டு வந்தாங்க, உட்பிரவேசித்தாங்க. கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த மகன் என்ன பண்றாரு? சீசன் என்ன பண்றாரு? சபையை அழைக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? அவனை ஈக்குவலாக நிற்க வச்சு அவனோட போஜனம் பண்றாரு. பாவிகளோட மரியாதைக்காரனோட என்ன பண்றாரா? உட்காந்து. இது யாரு எதிர்க்கிறது? வேற பாருங்களும் பரிசேயரும் எதிர்த்து கொண்டுதான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்துல எல்லாருக்கும் நீ நல்ல பேர் எடுக்க நினைக்க முடியாது. வேத பாரதம் பரிசேயரும் இருக்கிற வரைக்கும் உங்களை கெட்டவன் தான் சொல்லுவான். ஹல்லேலூயா. யார் நல்லவன் எனக்கு கெட்டவன் சொல்றது? ஹல்லேலூயா. கெட்டவனா இருக்கலாம், உலகத்துக்கே நான் கெட்டவனா இருக்கலாம், கிறிஸ்துவுக்கு நான் நல்லவனா இருக்கேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாதையா, ஊர் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அது மாம்சத்தை பார்க்குது, அது அழிய போகிறது. அது என்ன பண்ண போகிறது? வழி தெரியாம வாசல் தெரியாம உட்காந்துக்குது. ஹல்லேலூயா. ஆனா உனக்கு எல்லாமே தெரியுமே. உனக்கு எதுவுமே தெரியல கூட இயேசு தெரிஞ்சா எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். ஹல்லேலூயா.